நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனல் அவார்டு வந்து 1932 வருது. கம்யூனல் அவார்டுனா என்ன பார்த்தீங்கன்னா சீட் வைஸ் ரிசர்வேஷன் இருக்குல்ல, ஸோ மைனாரிட்டிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணது கம்யூனல் அவார்டு. இதுக்கு தான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் லைட்டாக ஒரு பிரச்சனை ஏற்படும். அவங்க 2 பேரும் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. காந்தி வந்து இது வேணாம்னு சொல்லுவார், அம்பேத்கர் வந்து இது வேணும்னு சொல்லுவார். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நெகோசியேஷன் பண்ணி இன்னொரு பேக்ட் போடுவாங்க. ஸோ ஓகேங்களா, அதை பற்றி பார்க்கலாம். 1924 பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி கான்பூரில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா காந்தி வந்து இந்த மாதிரிலாம் கைவிடுறாரு, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வேணான்றாரு, இவரெல்லாம் நம்ப முடியாது, நம்மளே களத்தில் இறங்குவோண்டு வயலன்ஸ் பண்ணுற மாதிரியே இந்த இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி வந்து கான்பூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1924. அதை பேர் மாற்றம் செஞ்சு ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க 1928. யார் பார்த்தீங்கன்னா பகத்சிங், சுக்தேவ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் இன் 1928 வைக்கிறாங்க.